கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா. விஸ்வரூபம் 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 விஸ்வரூபம். காமு வந்துட்டேன். காமு வந்துட்டேம்மா. எங்கடி இருக்க? வந்துட்டே இருக்கேன். காமு முதல்ல சாமியோட ஏத்தி வச்சுடு. சாஸ்திரிகள் வரணும், கௌரி அண்ட் ஃபேமிலி வரணும். ராகு காலத்துக்குள்ள பூஜை நல்லபடியா முடியணும். ஏய், உங்க அப்பா ரெடி ஆயிட்டால பாரு. You will never change ma. ஏண்டி சிரிக்கிற? Everything will be all right. ஏமா டென்ஷன் ஆற? என்னடி பண்றது? என் கூட பிறந்ததா எடுத்து ஒரு நாள் கிழமை விசேஷம்னா எல்லாம் நல்லபடியா நடக்கணுமே நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிறது. Don't worry ma. Be cool. இந்த பாவாடை தாவணியில எவ்வளவு லட்சணமா இருக்க தெரியுமா? தினம் இதே மாதிரியே இருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு என்னவோ ஜீன்ஸ் டிஷர்ட்டுன்னு. Ma, please don't start it again. I want to enjoy best of both the worlds. உடனே இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சுடு. பாரு, கௌரியா சாஸ்திரிகளான்னு பாருமா. கௌரியா தாம்மா இருக்கும். சாஸ்திரிகள்லாம் என்னைக்கு சொன்ன நேரத்துக்கு வரா? அப்படிலாம் சொல்லாத. வரேன் வரேன். ஓ, வாங்கோ வாங்கோ. ப்ளீஸ் கம் இன். அடடே, வாங்க 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 வாங்க. டயத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஜென்ரலி மெயின்டைன் டைம். ஏய் வாவ், யூ லுக் ஆசம் இன் பாவாடை தாவணி. தேங்க்ஸ். நீங்க இந்த பக்கம் வாங்க. நீங்க இப்படி வாங்கோ. அது மகளிர் மட்டும், இது மேன் ஒன்லி. வாங்க, மாடிக்கு போலாம். மா, கௌரி. பரவாயில்லையே, சொன்ன டயத்து கரெக்டா வந்துட்டேளே. தாம்பாலம் இருந்தா கொடுங்களேன். இதோ பழங்களும் புஷ்பமும் கொண்டு வந்திருக்கேன். வைதேகி. யாரு? ஓ, கௌரியா? இதோ வந்துட்டே இருக்கேன். வா வா. நமஸ்காரம். இவ வைதேகி என் பக்கத்தான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்க ஆத்துல என்ன விசேஷம் வைபவம்னாலும் எப்போ என் கூடவே இருப்பா. ஆமா, இவாளும் அப்படிதான். எல்லா விசேஷத்துக்கும் என் கூடவே இருப்பா. சோ நைஸ். நான் சொன்னேனே, ஆஸ்திரேலியால இருந்து என் சொந்தக்கார வந்திருக்கான்னு. ஆமா, கௌரின்னு இவதான். ஓ, எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? ஒரு 10-15 நாள் இருக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். சாஸ்திரிகள் எனி டைம் வந்துருவார். நம்ம பூஜை ரூமுக்கு போலாம். போலாம். பார்த்து வாங்க. மேல விஷ்ராந்தியா உட்காந்து பேசலாம். பார்த்து வாங்க, சௌரியமா உட்காந்துக்கலாம். வாங்க. உட்காருங்க. என்ன சுவாமிகளே, வரலட்சுமி நமக்கு இன்வைட் பண்ணிட்டு பூஜை ரூமுக்கு கூட்டிட்டு போகாம மாடிக்க கூட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் சிவராமன், இதெல்லாம் லேடி சம்பந்தப்பட்ட விசேஷம்.
நமக்கு தேவை கொழக்கட்டை வடை பாயசம். என்ன சார் எக்ஸாக்ட்லி. அப்படி சொல்லாதீங்க. வரலட்சுமி விரதங்கிறது பொம்மநாட்டிகளால் அவ ஆத்துக்காரரோட க்ஷேம நலனுக்காக பண்ணப்படுற ஒரு வைபவம். தட் ரிமைண்ட்ஸ் மீ, இந்த வரலட்சுமி நோன்பு பண்ணுற மாதிரி இன்னொன்று காரடைய நோன்பு ஒன்று இருக்கு இல்லையா? இதில் ஐ ஆல்வேஸ் ஹேட் எ டவுட், எந்த நோம்புக்கு கையில் சரடு கட்டிப்பா, எதுக்கு கழுத்தில் கட்டிப்பா? இவ்வளவு டெக்னிக்கலாக கேட்டாலாம் எனக்கு பதில் சொல்ல தெரியாது. தோ ஐ எம் எ டெக்னிக்கல் பர்சன். ஐ திங்க் வரலட்சுமி நோம்புக்கு கழுத்துல, காலையா நோம்புக்கு கையில. என்ன விஸ்வநாதா, நான் சொன்னது சரியா தப்பா? தோ யூ ஆல்வேஸ் திங்க், ஐ திங்க் திஸ் டைம் யூ ஆர் ராங். சிரிச்சது போறோம், நான் சொன்னது சரிதானேப்பா? இல்லை, என்ன ஒரு நிலைமை பாருங்க. எந்த விசேஷத்துக்கு என்ன பண்ணுவா, எப்படி பண்ணுவா எதுவுமே தெரியாமல் இருக்கும். வெளியில் சிரித்தாலும் உள்ளூர ரொம்ப வேதனையாக இருக்குது சார். வரவேண்டியவாள்லாம் வந்தாச்சா? ஆரம்பிச்சுடலாமா? ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் பூஹு भूर्भुवस्सुवरों ममोपात्त समस्तदुर्दक्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदेदे गौरीपदेदे अङ्घ्रियुगं स्मरामि. करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ महागणपतिपूजां करिष्ये. आदौ मङ्गलमहागणपतिपूजां करिष्ये. तदङ्गं वरलक्ष्मी पूजादिकं च अद्य करिष्ये. अपवुपस्पृश्य ॐ प्रकृत्यै नमः. ॐ विकृत्यै नमः. ॐ विद्यायै नमः. ॐ सर्वभूतहितप्रदायै नमः. ॐ श्रद्धायै नमः. ॐ सुरभ्यै नमः. ॐ परमात्मिकायै नमः. ॐ वाचे नमः. ॐ पद्मालयायै नमः. ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. அவ ஆத்துக்காரர் கையில் கொடுத்து நோன்பு சரடை கட்டிக்கோங்கோ. சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதி கிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. வரலக்ஷ்மி பூஜா பல சாத்குண்யம் ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே வரலக்ஷ்மி பிரியதாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திவ்யமா இருந்தது பூஜை. சர்வமங்களம் உண்டாகட்டும். அமோகமா இருப்பேல். ராம் ராம். அம்மக்களை படுத்திட்டே போங்க. இந்த மாதிரி ஒரு வரலட்சுமி பூஜையை சமீப காலத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அதை விட ஒரு படி மேலே இருந்தது உங்காத்து சமையல். வடை பாயசம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யூ செட் இட் விஸ்வநாதன். வெள்ளரிக்காய் பச்சடி, பீன்ஸ் பருப்புசிலி, வாழைக்காய் பொடிமாஸ், புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார், மோர் குழம்பு. அது என்ன மோர் குழம்பு? பூசணிக்காய் மோர் குழம்பு, அப்புறம் தக்காளி ரசம், ஆவக்காய் ஊறுகாய், மோர் மிளகா, முக்கியமான அப்பளத்தை விட்டல. சரி, பொரிச்ச அப்பளம். சந்தோஷமா? மொத்தத்தில் ஜமாஸ்டல் போங்க. சும்மாவா சொன்னா பிராமணோ போஜன பிரியான்னு? மன்னிக்கணும், பிராமணோ பகுஜன பிரியான்னு சொல்றது உண்டு.
அது எப்படின்னா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஜலதார பிரிய சிவ, நமஸ்கார பிரியோ பானூர், பிராமணோ போஜன பிரியன்னு. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுதுன்னா, பிராமணாள்னா சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு ஆயிடுது. எஸ், இதை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனிவே, இந்த மாதிரி வழக்கமாக நாம் கொண்டாடுற பண்டிகையில் பங்கெடுத்துக்கிறதும், வடை பாயசம்னு ஆற்றுல பண்ணி ஆனந்தமாக கொண்டாடுறதும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி பண்டிகையெல்லாம் நம்ம ஏன் கொண்டாடுறோம், அதோடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணா பலன் 2 மடங்கு ஆகும் இல்லையா? ஆக்சுவலா ஆஸ்திரேலியால கூட நம்ம கம்யூனிட்டி பீப்புளாக ஒன்று கூடி இந்த ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் ஐ திங்க் வி ஆர் மோர் கமிட்டட் தேன் யூ பீப்புள். கிரிஷ், இந்த மாதிரி தயவு பண்ணி ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. இந்தியாலையும் ஸ்ரத்தையா பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கா. ஸ்ரத்தையா பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? தெய்வ கைங்கரியத்தில் ஈடுபட்டதுனால மனசு தெளிவாகும், அமைதியும் கிடைக்கும். சகல சௌபாகியங்களும் தெய்வ அனுகிரகத்தினால அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். மோரோவர், இப்படி மணிக்கணக்காக உட்காந்து அஷ்டோத்திர சொல்லி பூஜை பண்ணுறதால நம்ம மனசு ஒருநிலைப்படும், மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓ, யூ சீம் டு நோ எ லாட் அபவுட் இட். எனக்கும் தெரியும். இந்த மாதிரி விரதம் இருந்து பூஜை பண்ணி சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் அறுசுவையும் இருக்கும். லைக் இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு, துவர்ப்புன்னு. பிகாஸ் ஒவ்வொரு ஐட்டமும் மனசையும் உடலையும் காம சொன்ன மாதிரி ஒருநிலைப்படுத்தும். அதனால்தான் எல்லா விசேஷ நாட்களையும் ஒரு கம்ப்ளீட் மீலுக்கு தேவையான எல்லா பதார்த்தத்தையும் சமைக்கிறோம். Am I right? அந்த வகையில் இன்னைக்கு நடந்த வரலட்சுமி நோன்பு பொதுவாக எப்படி கொண்டாடுவான்னா, முதல்ல மகாலட்சுமியை கலசத்தில் ஆவாகனம் பண்ணி சகல மங்களகரமான வஸ்துக்களான இந்த தாமரை, தாழம்பூ, நறுமணமான புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகத்தை நம்ம பெறுவோம். வரலட்சுமி விரதங்கிற இந்த பூஜையை பொதுவாக ஸ்ரவண மாசத்துல அமாவாசை முடிஞ்ச 2வது வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை கொண்டாடுவா. காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா. இந்த அம்மன் மோகம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் சமீப காலத்தில் வந்த பழக்கம். முன்னெல்லாம் கலசத்தில் அம்பாள் முகத்தை வரைஞ்சு தான் பூஜை பண்ணுவா. முகத்தை சுவத்துலேயும் வரையறது உண்டு. இந்த பூஜையில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அஷ்டலட்சுமிகளும் ஒரே லக்ஷ்மியா இந்த பூலோகத்துக்கு வந்து சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பான்னு ஐதீகம். ஸோ வெரி இன்ஃபர்மேட்டிவ். ஆக்சுவலாக நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து அக்ரஹாரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளும் தினம் பல புதிய விஷயங்களை பார்க்குறேன், உணர்றேன், கற்றுக்கிறேன். இதுலேருந்து வாட் ஐ ஹாவ் ரியலைஸ்ட் இஸ், நம்ம முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயங்களையும் ஏதோ ஒரு காரணம் இருந்தது, ஒரு அர்த்தம் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது. சோஷியலைசிங் இப்போ நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இல்லாத சோஷியலைசிங்கா? இன்ஃபேக்ட் நாம் கொண்டாடுற பண்டிகையிலையும் விசேஷங்கள்லையும் 2 பர்பஸ் இருந்தது. நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தேன்னா. ஸோ எவ்ரி திங் வாஸ் இன்டர்கனெக்டட். பக்தி, ஞானம், ஆரோக்கியம், எஜுகேஷன், என்விரான்மெண்ட், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். சொல்லப்போனால் நானும் என்னுடைய கடைசி காலத்தை இந்த அக்ரஹாரத்தில் தான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். மோரோவர், நம்ம எல்லோரும் நெருங்கிய உறவுக்காரர்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்ன சாதாரண உறவா? ராமர் படம் மூலமா ஒன்று சேர்ந்த உறவாச்சே. ஏன் சார் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்கேன்? நாங்கெல்லாம் ஒன்று சேர்றோமேன்னு சந்தோஷப்படுங்க. அதை விட்டு கௌரி, என்னாச்சு? ஏன் பாதியில் நிறுத்திவிட்ட? கௌரி, ஆர் யூ ஆல்ரைட்? அதே மாடு, அந்த பொண்ணு ஓடி வரா. அவ வேகமா ஓடுறா. அந்த மாடு துரத்துறது. காப்பாத்துக்கோ, யாராவது காப்பாத்துக்கோ. கௌரி, என்னம்மா என்னாச்சு? கௌரி, 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 என்னம்மா? கௌரி,